சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் வந்து 1978 டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனோம். 76 டூரிங் ஓனாசியில் முடிச்சுட்டு இங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக வந்திருக்கேன். ஒரு 11 வருஷம் வைஸ் பிரசிடண்ட், ஒரு 12-13 வருஷம் செக்ரட்டரியாக இருக்கிறேன். அதெல்லாம் இந்த சங்கம் வந்து இதாகி உடைஞ்சோன்னே வீணாக போயிருந்தாங்க. நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம்னா அதுக்கு சங்க நிர்வாகிகள், தலைவர் எல்லாருமே பொறுப்பு. பொண்ணு விழாவும் நல்லா சிறப்பாக கொண்டாடணும். அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு எல்லாரும் கொடுத்தாங்க. வெளியே போனோன்னா அதே மரியாதை இது கலைப்புரை தான அவர்கள் நல்லா ஒரு வரவேற்பு கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே விழாவை துவக்கி வச்சு பாக்யராஜ், டைரக்டர் சுந்தர்ராஜ், அனுமோகன் இப்படி எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பித்து பூர்ணிமா பாக்யராஜ் அவங்களும் வந்து புத்தகங்களை கேட்டு நல்ல விதமாக தொடங்கி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. இந்த சங்கம் நல்லா இன்னும் வளரணும். என்னன்னா எல்லாத்துக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு, சின்னவங்கள் குறைஞ்சிட்டோம் இல்லை இருக்கும். புதுசாக ஒருத்தவங்க உள்ள வர்றதுக்கு யாரும் பயப்படுறாங்க. ஏன்னா படங்கள் அபரிவிதமான விலை ஆயிடுச்சு. அதனால ரொம்ப பயம், அது வர்றதுக்கு பயப்படுறாங்க. சினிமானே இப்போ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இப்போ சின்ன பழைய படங்கள் ரீஇஷ்யூ அதில் இப்போ இந்த படங்கள் எல்லாம் தலைவர் தைரியமாக பண்ணுறாரு. தலைவர் எப்படி பண்ணுறாருன்னா ஆல் இண்டியா லெவலில் பண்ணுறாரு. ஆல் தமிழ்நாடு, ஆல் இண்டியா லெவல். இந்தி படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, பண்ணுவார், பண்ணுறாரு தைரியமாக. அவருக்கு நம்ம போடணும்னு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம். ஏன்னா அவர் இன்னும் சின்ன ரொம்ப வயசுனால சொல்ல முடியாது. சின்ன வயசு பையன் என்ன செய்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் உழைக்கிறார். இன்னும் கோர்ட்டு கேஸு படிக்க தேடி நாங்களே வழினால அவர் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு அவர் செய்கிறார். அதனால் ஆண்டவன் வந்து அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், இதே உடம்பு தெம்பை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதனால் சிறப்பாக இருக்குது. நீங்கள் நிருபர்கள் வந்திருக்கு, உண்மையிலே மன மகிழ்ச்சியாக உங்களுக்கு நன்றியை மறுபடியும் சொல்லிக்கிறோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி கொலை வந்து கண்டிப்பாக தேட்டரை வந்து சரவணபடி காம்ப்ளெக்ஸில் போட போகிறோம். வசனா மாளிகை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி நீட்டாக காலையில் டின்னர் அதில் காலையில் டிஃபன் கொடுத்து பண்ணலான்னு அதே மாதிரி இது வந்து 4 ட்ராக்ல பிரமாதமா இருக்கு. நாங்க 2 ட்ராக்ல பார்த்தோம், 4 ட்ராக்ல பாட்டு மட்டும் பார்த்தோம். சில குறைகள் இருக்குன்னு சொன்னோம், அதை நல்லா எடிட் பண்றாங்க. ஸ்டுடியோவில் ராமன் ஒருத்தர் ரொம்ப பிரமாதமா நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். தொழிலில் காசு வாங்குறங்கிறோட இல்லாத ஒரு தொழிலுக்கு மரியாதை கொடுத்து நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அது வந்து தலைவருக்கு இருக்கிற ஒரு மரியாதைக்கு இது நடக்குது. அந்த இதில் நம்ம வெற்றி அடைவோம் நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை. இப்போ 12ஆம் தேதி முதல்ல அதை ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கர்நாடகா தனிக்காட்டு ராஜா, அதுக்கப்புறம் வசந்த மாளிகை எய்ம் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு நிறைய ராசுக்குட்டியும் நிறைய படங்கள் வாங்கிப்போம். எல்லாமே லைஃப் தமிழ்நாடு பூரா அண்டு இந்தியா பூரா வாங்கிட்டு. அதனால் எங்களுக்கு முழு சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணுங்கிறத திரும்ப திரும்ப கேட்குறேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 21வது வருடம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தெய்வ திரு ஆர் விஸ்வநாதன் செட்டியார் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த சங்கமானது இன்று 53 ஆண்டுகளை கடந்து 54வது ஆண்டில் ஜனவரி வரும்போது அடியெடுத்து வைக்க காத்திருக்கிறது. இந்த சங்கத்தில் பல பொறுப்புகளை பலர் வைத்திருக்கிறார்கள். தலைவர்கள் என்று பட்டியலிட்டால் கிட்டத்தட்ட 11 தலைவர்கள் இந்த 53 ஆண்டு காலம் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கும் கடந்த விட்டும் தொடர்ச்சியாகவும் 20 ஆண்டு காலம் இந்த சங்கத்திற்காக சேவை செய்ய இந்த பொதுமக்களை பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னை அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சங்கம் பல சாதனைகளை பண்ணியிருக்கிறது. உதாரணத்துக்கு, சங்கங்களுக்குள் பிளவுகள் ஏற்பட்டால் அவைகளை அந்த குறைபாடுகளை மாற்றி அவங்களை ஒன்றிணைக்கவும், தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் எல்லா
சங்கத்தினரையும் அங்கத்தினராக சேர்த்து பல நற்பணிகளை செய்திருக்கிறோம். அதற்கு முன்னோடியாக இருந்தது இந்த கோவை மாவட்ட திரைப்பட வணிகர்கள் சங்கம். அதுபோல் தமிழ்நாடு திரையுலக கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதற்கும் தலைவர் பொறுப்பை அவர்களாகவே போட்டியின்றி தேர்வு செய்து அதில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜாம்பவான்கள், உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டுமென்றால் கேஆர்ஜி ப்ரொடியூசர் சங்க தலைவர், டிஆர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜன் திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர், பாரதி ராஜா, விசு, இன்னும் என்ன சொல்ல மறந்து விட்டேன், கேப்டன் விஜயகாந்த், இப்படி பலர் சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்புக்கு அடிகோல் ஆரம்பித்து வைக்கிறதுக்கு முதற்கண் முன்னாடி நின்று பாடுபட்டது கோயம்புத்தூர் திரைப்பட வணிகர்கள் சங்கம். அந்த சங்கத்தின் முயற்சியால் தலைமை பொறுப்பை இன்று இருக்கிறேன் என்றால் அடுத்த நாள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் கலைஞரிடம் நாளைக்கே அவரை சந்திக்க அனுமதி வாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவரை போய் பார்த்து எங்களுடைய குறைகள் பொதுவாக திரைப்பட விநியோக சங்கத்துக்கு மாத்திரமல்ல, திரைப்பட தொழிலில் என்னென்ன தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, திரையரங்கு உரிமையாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, தொழிலாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நடிகர் நடிகைகளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இவற்றை எல்லாம் தொகுத்து எழுதி அவரிடம் கொண்டு மனவாக கொடுத்தோம். அவரும் மனமும் தெய்வ திரு சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கொடியேற்றி வைக்க திரு ரஜினிகாந்த் முதலானவர் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள, அந்த ஊர்வலமானது சென்னை கோட்டையை சென்றடைய கலைஞர் பல நல்ல திட்டங்களை அறிவித்தார். இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது இந்த கோவை மாவட்ட திரைப்பட விநியோக சங்கம் என்பதை நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு இந்த எங்களுடைய அங்கத்தினர்களும் முழு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இனி ஏதாவது நீங்கள் கேள்விகளுக்கு வேண்டி கேட்டால் இந்த பதவியேற்றிருக்கிறதுக்கு தலைவர் என்னுடைய பெயர் தம்பித்துறை, உதவி தலைவர் பெயர் விபிஎஸ் ஈஸ்வரன் அவர்கள், செயலாளர் எஸ்என் குமார் அவர்கள், இணை செயலாளர் அருள்வேல் அவர்கள், பொருளாளர் கோவிந்தராஜ் அவர்கள். இது தவிர செயற்குழு அங்கத்தினர்கள் திரு செல்வராஜ் அவர்கள், திரு சிவசாமி அவர்கள், திரு KS ஆறுமுகம் அவர்கள், ராமலட்சுமி பிலிம்ஸ், திரு முருகேசன் அவர்கள், திரு திருமூர்த்தி அவர்கள், திரு சாதிக் அவர்கள், திரு ஆறுமுகம் அவர்கள், இவர் மருதமலை மீடியாஸ். இவ்வளவரும் இந்த 2 ஆண்டுகளுக்காக 2024, 25, 26 2 ஆண்டுகளுக்காக நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசிடம் கோரிக்கை இன்றைக்கு டிஜிட்டல் மயமாகிவிட்டது. அரசிடம் என்ன கோரிக்கை நாங்கள் வைக்கப் போகிறோம் என்றால் 2-3 கோரிக்கைகள் இருக்கு. இப்போ இந்த டிஜிட்டல் மயம் என்றாலே உங்களுக்கு தெரியும், எல்லா லேப்லையும் நெகட்டிவ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் பிரிண்ட் எடுத்து தான் எல்லா தேட்டர்லையும் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த டெக்னாலஜி போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்களே, லேபில் எல்லா ப்ரொடியூசர்ஸும் அந்த நெகட்டிவை சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு என்ன உங்களுக்கு மூலப்பொருள் வேணும்னா, ஒன்று நெகட்டிவ் பர்ஃபெக்டாக இருக்கும். நெகட்டிவ்ல இருந்து டிஜிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னா நம்பர் 1 குவாலிட்டி. சரி, அது நெகட்டிவ் இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1990க்கு முன்னாடி உள்ள நெகட்டிவ் எதுவுமே இருக்காது. 90க்கு பின்னாடி சில தயாரிப்பாளர்கள், அதாவது உதாரணமாக ஜிவி அலுவலகத்தில் உள்ளவங்க மணிரத்னம், அதே போல் அவர் நம்ம பழைய டைரக்டர் ராமநாதனுடைய மகன் முரளி அவர்கள் தான் இன்னைக்கு இது
தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கிறார். இவங்க சில குறிப்பிட்ட தலைவர்கள் மாத்திரம், தலைவர்கள்னு சொல்ல முடியாது, சில தயாரிப்பாளர்கள் மாத்திரம் அந்த நெகட்டிவ் எடுத்து பாதுகாத்துட்டாங்க. பிரமாதமான நெகட்டிவ்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நார்மலாக ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க லேபில் இருந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், நீங்கள் வந்து உங்கள் நெகட்டிவ் எடுத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து அந்த லேபே பணத்தை கட்டி அந்த நெகட்டிவை மெயின்டைன் பண்ண வச்சிருக்கலாம். இல்லைன்னா இவங்க எடுத்துகிட்டு போய் இவங்க ஒரு நல்ல ஏசுறவங்கள பார்த்து அதை சேஃபாக வச்சிருக்கலாம். இந்த ரெண்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மழையும் வெயிலும் அடிக்கக்கூடிய இடத்துல மெத்த மேலே தூக்கி எல்லா நெகட்டிவ்ஸும் தூக்கி போட்டாங்க. இல்லை மழையும் வெயிலும் போட்டால் அந்த நெகட்டிவ் என்ன நிலைமையாகும்? ஆக நெகட்டிவ்ல இருந்து தயாரிக்கக்கூடிய டிஜிட்டல் கண்டென்ட் வந்து நம்பர் 1 இருந்தாலும் இன்னைக்கு அதனுடைய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஒரு 10% 20% தான் இருக்குது. அடுத்தால நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அடுத்தால டிஜிட்டல் பண்ணுறோம்னா பழைய பிரிண்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து வசந்த மாளிகைங்கிற ஒரு படத்தை வாங்கியிருக்கிறேன், ஒரு ஷார்ட் பீரியட் வாங்கியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா, எனக்கு அதில் பழைய பிரிண்ட் கிடைச்சிது. அந்த பழைய பிரிண்ட் கிடைச்சதுனால அந்த டெக்னாலஜி பிரசாத் லேபில் கொடுத்து அதெல்லாம் கம்ப்ளீட், அந்த ஸ்க்ராச்சஸ் அது இது எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய படங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேப்டன் பிரபாகரன் என்ன அருமையான படம், அந்த படத்துக்கு நெகட்டிவ் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு பிரிண்டை எடுத்து பார்த்துருக்காங்க, அந்த பிரிண்டில் பயங்கரமான ஸ்க்ராச்சஸ், பயங்கரமான இது, நிறைய போர்ஷன் மிஸ்ஸிங், இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன எப்படி அந்த முயற்சி எடுப்பாங்கன்னா, இந்த பேட்டாங்கிற ஒரு ஃபார்மேட்டில் வந்துடுது. அப்புறம் பின்னாடி அது இதுக்கு இந்த யூடியூப் அதுக்கு கொடுக்குறதுக்குன்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ ஏதாவது போர்ஷன் மிஸ்ஸிங்னா, இந்த ரீலில் போர்ஷன் மிஸ்ஸிங்னா அந்த பேட்டாவில் உள்ள அந்த போர்ஷனை எடுத்து இதுக்கு மேட்ச் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம தான் கண்மூடி கண் திறக்கக்குள்ள இது போயிடுமே, அந்த மாதிரிப்பட்ட நிலைக்கு போயிருக்காங்க. அதுக்காக நாங்கள் இப்போ என்ன பண்ணிக்கணும், ஒரு கோரிக்கை எப்படி வைக்கிறோம்னா, இனிமேல் தயாரிக்கப்படும் படங்களுக்கும் சரி, இதற்கு முன்னால் தயாரிக்கப்பட்ட படங்களுக்கும் சரி, அந்த கண்டென்ட் 2Kலையாவது குறைஞ்சது 4Kலையாவது அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு லைப்ரரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கலான்னு நினைக்கிறோம். அதனால பல குடும்பங்கள் பிழைக்கும். யாராவது இப்போ உதாரணத்துக்கு முகமது பின் துக்ளக்குன்னு ஒரு படம், சூப்பராக ஓடின படம், அந்த படத்துக்கு நெகட்டிவ் கிடையாது. இன்னைக்கும் அது எவர் கிரீன் பிக்சர், இன்னைக்கும் போட்டாலும் அது என்னடா ஷோ அன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றத போய் பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த படத்துக்குள்ள நெகட்டிவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேடி பிடிச்சி ஒரு பிரிண்ட் எடுத்துருக்கோம். அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடாது. எல்லாம் நல்ல ரொம்ப பிரமாதமாக செலவு பண்ணலாம். ஒரு 7 to 10 லட்ச ரூபா செலவு பண்ணலாம். அதுக்கு இன்னைக்கு குடிசை தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. டிஜிட்டல் பண்ணுறது சென்னையை பொறுத்தல ஒரு 4-5 கன்சர்ன் பண்ணுறாங்க. அது குடிசை தொழில் மாதிரி. ஆனால் பிரசாத் நம்பர் 1, பிரசாத் லேபில் அவங்க அந்த ப்ராசஸிங் மிஷினுக்கு மாத்திரம் 7 கோடியோ 8 கோடியோ செலவு பண்ணி அந்த மிஷினை தெரிவித்து வச்சுருக்காங்க. அந்த குவாலிட்டி மற்றவங்களால கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. நான் பிரசாத்தில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு படங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைப்ரரியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்படும். 2வது, இந்த அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இப்போ தயாரிப்பாளர் ஒரு படத்தை பதிவு பண்ண போயாச்சுன்னா, அது சேம்பர்லேயோ ப்ரொடியூசர் கவுன்சிலையோ பதிவு பண்ண போகக்கூடிய சமயத்தில் சென்சார் முடிஞ்ச உடனே முதல் இது ஒரு 2K ஃபார்மேட்டில் அந்த கண்டென்ட்டை எடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டிமாண்டையும் வச்சுருக்கோம். இது மாதிரி இனி நிர்வாக குழு கூடி என்னென்ன பிரச்சனைகள் என்னங்கிறத விவாதிக்க இருக்குது. அந்த விவாதத்தில் நம்ம முழுமையாக என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இளைஞர்கள் ஆமா, பழைய படத்தை புதுசா ரீமேக் பண்ணி கொண்டு வரலாம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ரீமேக் அப்படி இல்லை, டிஜிட்டல் இன்னைக்கு காலகட்டங்கள்ல
இளைஞர்கள் அது எந்த அளவுக்கு வரவேற்பாங்க? இன்னொரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி. வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும், அது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இது மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நிறைய ஹோட்டல் இங்கே இருக்குது இல்லையா? அன்னபூர்ணாவில் போய் ஏன் காஃபி சாப்பிடுவோம்? இந்த காஃபி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. காஃபி இங்கேயும் தான் கிடைக்குது, ஆனந்தாஸில் கிடைக்குது, எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்குது. இருந்தாலும் அன்னபூர்ணா காஃபியை ப்ரிஃபர் பண்ணி போய் சாப்பிட்றோம். இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இளைஞர்கள் நீங்கள் என்ன செய்கிற எப்படி இதை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறீங்கல்ல. இப்போ என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்கிறேன். வசந்த மாளிகையை ஒரு பீரியடில் சேலத்திலேருந்து ராஜா கவுண்டர்னு ஒருத்தர் வாங்கி ரிலீஸ் பண்ணார். எப்படி ரிலீஸ் பண்ணார்? எதுவுமே பண்ணாமல் அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்து அதை டிஜிட்டல் பண்ணி பண்ணார். முதல் ஷோ கொஞ்சம் கூட்டம் வந்தோட சரி, ரெண்டாவது ஷோலேருந்து அவருக்கு சூப்பர் ஃபெயிலியர் அந்த படம். சரிங்களா? சரி. அடுத்தால என்ன ஆச்சுன்னா, நாகராஜன் ஒரு சென்னையில் அவர் அந்த படத்தை திருப்பி ஒரு தடவை ரைட்டு வாங்குறாரு. அவர் என்ன பண்ணார், 2K51 அப்படிங்கிற டெக்னாலஜியில் அந்த படத்தை பண்ணார். அந்த படத்தை அப்படி பண்ணி கோடியே சம்பாதிச்சிட்டார். சரியா? பெரிய விழா நடத்தினார். சபை தேட்டரில் சிவாஜி ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க, அதில் யார் இது பண்ணாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. பெருசாக சம்பாதிச்சிட்டார். இப்போ நான் பண்ணுறது என்ன பண்ணுறேன், இப்போ இந்த படத்தை ரைட்டை உரிமையை நான் வாங்கியிருக்கிறேன். நான் இப்போ டிஜிட்டல் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே 2K இருந்ததில்ல, அதை 4K மாற்றுறேன். ஏற்கனவே 5.1 இருந்ததில்ல, அதை 7.1 மாற்றுறேன். இப்போ நம்ம என்ன செய்திருக்கோங்கிறத உங்களை மாதிரி பத்திரிகை நிறுவனங்கள் மூலம் பப்ளிக்கிட்ட கொண்டு போகிறேன். அப்போ என்ன இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வருதுன்னா, அன்னைக்கு அதை பார்த்தோம், 2Kல பார்த்தோம், இப்போ 4K 7.1 வருது, இது என்னதான் இருக்குது பார்த்துடலாம் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்களோட மனதுக்கு நிறைவாக அந்த பல காட்சிகள் இருக்கும். இதுதான் ஒரு ஃபார்முலாவை தவிர அந்த விளம்பரத்தில் நாம் அதை கொண்டு வந்துடணும். அதுக்கு பத்திரிகை தர்மம் எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் அது ஈஸியாக ரீச் ஆகிடும். இன்றைக்கி சோசியல் மீடியாஸுங்கிறது நிறைய வந்தாச்சு உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு தனிக்காட்டு ராஜான்னு ஒரு படத்தை நான் வாங்கியிருக்கிறேன். நம்ம ரஜினி படம். அவர் என்ன, அவருடைய லேட்டாக பிறந்த நாள் தேதி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. 12 டிசம்பர். இந்த 12 டிசம்பரில் அவர் பிறந்த மாநிலமான கர்நாடகாவில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். கர்நாடகா பூரா கிட்டத்தட்ட ஒரு 40-50 தியேட்டரில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த பூஸ்ட் இருக்குல்ல, இந்த பூஸ்ட் அப்போ நம்ம பண்ணுறோம்ல, இந்த பிறந்த நாள், அந்த டெக்னாலஜி இதெல்லாம் சேரக்கூடிய சமயத்தில் அந்த ரெவன்யூ இளைஞர்கள் அவங்கெல்லாம் அதை இது பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த நுட்பத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நானே என்னுடைய மெம்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு நாள் இந்த பொதுக்குழுவை கூட்டி இந்த மாதிரிலாம் இருக்குதுயா, இப்படியெல்லாம் தொழில் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொன்னால் வரவங்க வரட்டும், அவ்வளோதான். அதனால இளைஞர்கள் அதே மாதிரி டிஜிட்டல் காலகட்டத்துல தியேட்டர்கள் அழிஞ்சிட்டு வர காலகட்டம் அப்படிங்கும். நீங்க படம் ரீமேக் பண்ணீங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, ரீமேக் பண்ணி போடும் பொழுது தியேட்டர் கம்மியாயிடுச்சு, ரெண்டாவது டிஜிட்டல் உலகமாக இருக்குது. எப்படி நீங்க தவறாக நீங்க சொல்றது டூரிங் டாக்கீஸ் இன்னைக்கு இல்லை. ரீசெண்டாக இப்போ நீங்க பார்த்தாச்சுன்னா சாவடியில் ஒரு தியேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, என்ன பேரு? சாவடி கவிதா தியேட்டரில் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி டிஜிட்டல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த திரையரங்குகளில் அந்த இளைஞர்கள் அதை ரசிக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் சாதாரணமாக முதல்ல நம்ம வீட்டில் கிராஃபோன் ரெக்கார்டு போட்டு கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் டேப் ரெக்கார்டு வந்தாச்சு. என்ன இந்த டெக்னாலஜி மேலே வந்துட்டு இருக்கு, அப்புறம் நம்ம பென் டிரைவ் பண்ணி வந்தாச்சு. ஸோ இப்படி அது டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்க அந்த இளைஞர்கள் அந்த டெக்னாலஜி பக்கம் தான் சாயிறாங்களே தவிர, ஐயோ இது கிராஃபோன் ரெக்கார்டு இதை நம்ம பார்க்கறது எப்படி அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம லைவ் பண்ணி கொண்டு வர வேண்டியது அதை யார் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்களோட பொறுப்பு. அதில் தேட்டரு
பொருட்கள் இந்த மாதிரி தேட்டர் வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட்டு, கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் இதெல்லாம் இருந்ததுன்னா இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த தேட்டருக்கு வர்றாங்க. இப்போ பழைய தேட்டருக்குலாம் ஏன் அடிக்கணும்னா அங்கே வர்றாங்க. அப்புறம் ரெண்டாவது இப்போ உலகத்து வாலிபன், நாடோடி மன்னன், அறிவிப்பெண் இது எப்பவுமே இளைஞர் வரவேற்கிறார் மாட்டுக்காரர். அதே மாதிரி சிவாஜி படத்தில் வசந்த மாளிகை, கர்ணன் வரவேற்பு இருக்குது. ரஜினியில் இப்போ தனிக்காட்டு ராஜா இந்த மாதிரி சில படங்கள் கில்லி வெற்றி. கில்லியும் கூட நல்ல வருஷம், அபரிவிதமான வருஷம். அந்த மாதிரி டைம் பார்த்து கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ணும். இப்போ ஒரு ரஜினி படம் 10ஆம் தேதி ரிலீஸ், அதில் கொண்டு போய் நம்ம வசந்த மாளிகைக்கு அறிவிப்போம். இல்லாத கரெக்டாக கேப் கொடுத்து அதை பொறுப்பாக நாங்கள் பார்த்துட்டு அது கரெக்டாக செய்யும். அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் நல்லா தெரியும் எந்த நேரத்தில் என்ன படம் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது தலைவருக்கு நல்ல அனுபவம் இருக்கிறதுனால அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஜெயிச்சிருக்கோம். வசந்த மாளிகையை பார்க்காம எந்த சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி மிடில் ஏஜிலும் இருக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து 4K 7:1 ஃபார்மெட்டில் நான் கோயம்புத்தூரில் அந்த படத்தை ஒரு ப்ரிவியூ போட போகிறேன். அப்போ பத்திரிகை நண்பர்களாகி உங்களுக்கு நாங்கள் அழைப்பு அனுப்புகிறோம். நீங்கள் அவசியம் கலந்துடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன அந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம், இன்னைக்கு இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஈர்ப்பு வந்து இளைஞர்களை ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டு வந்துடும். திருப்பி கொண்டு வரும். நீங்கள் நாடோடி பார்த்துருக்கீங்க, எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு அரசியல் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் சொல்லிட்டான், 10 வருஷம் சொல்லிட்டான். அது அப்படியேப்பட்ட ஒரு படம். வர சந்ததியில் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்துக்க மாட்டாங்க. அந்த தலைவர் சொன்ன மாதிரி அந்த விளம்பரத்தில் போட்டு போனா பார்க்கவும் என்ன வரும் எல்லாம் உங்க கையில தான் இன்னொரு ரகசியமான உண்மையை சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் நீங்களெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பராசக்தி திரைப்படம் டிஜிட்டல் மயமாகி கொண்டிருக்கிறது. அதனுடைய பட்ஜெட் என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி வல்லுநர்கள் கணக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம போய் அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்த்து சொல்றது இல்லை. வல்லுநர்கள் 80 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் ஆகுங்க. இதில் எனக்கு வந்து அந்த ரசிக்கும் சிமானேவா அந்த பாடலை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அங்கே உள்ள ஜிஎம் வந்து அதில் ஒரு 4 லைன் மாத்திரம் போட்டு காமிச்சாங்க. ரியலாக இன்னைக்கு ஷூட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஷூட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு கலர் பிரமாதமான கலராக இருக்கும். அந்த பராசக்தி நீங்க ரிலீஸ் ஆகிட்டு பாருங்க, இளைஞர்கள் எங்கிருந்து போறாங்கன்னு நீங்க பாருங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? அதே மாதிரி நிறைய படங்கள் அந்த மாதிரி டெக்னாலஜியில போயிட்டு இருக்குது. இப்போ கலருமே 80 லட்சம் ரூபா 90 லட்சம் ரூபா வரை செலவு பண்ணி கலர் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் இருக்குது. வெறும் 10 லட்சம் ரூபாய்க்குள்ள கலர் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் இருக்குது. சரியா? அதனால சில படங்கள் இப்போ டைலாக் ஓரியன்டட், அது முகமது பின் துக்ளக்னு நான் ஒரு படம் ரைட் வாங்கியிருக்கேன். அது டைலாக் தான். ஸோ பூரா வாய் திறந்தாச்சுன்னா சிரிப்போம். அந்த மாதிரி டைலாக் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தானே. அதுக்கு பெரிய டீப்பான கலர் தேவையில்லை. ஒரு சின்ன கலர். அப்போ என்ன ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, என்னெல்லாம் அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இன்னைக்கு கலர்ல இதை கொண்டு வராங்களே என்ன பார்க்க. அப்போ நம்ம இன்னொரு டெக்னாலஜி கொண்டு வரோம். 4K 7:1 டெக்னாலஜி அதையும் கொண்டு வரோம். கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த சவுண்டு லைட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடவை வந்து படத்தை பார்த்தாச்சுன்னா அவங்க நண்பர்களுக்கு சொல்லி இதை பார்த்தா அந்த முகத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு, அன்னைக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு பாரு எப்படி இருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தான் இன்னைக்கு தொழில் போயிட்டு இருக்குது. இது இந்த காவேரி கங்கை மாதிரி இந்த தொழில் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம கீழே இறங்க பயந்துட்டு இருந்தோம்னா பயந்துட்டு இந்த முட்டளவு தண்ணிக்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்துட வேண்டியதான். தைரியமாக நீச்சல் அடித்து ஏதாவது அந்த சைடு போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணலாம்னா நிச்சயமாக அந்த தொழிலை இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் அந்த தொழில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். யாருக்கு 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய படங்களை காம்படிட் பண்ண முடியாமல் தான் இன்னைக்கு தேட்டர் இது டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள ஒரு சாரார் வந்து அந்த இடத்துல சர்வே வருவாங்க.